இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செட் லாங்குவேஜோட இன்ட்ரொடக்ஷன். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செட் இஸ் அ வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு செட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் அப்படிங்கும்போது இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்னால் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே அந்த செட்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பல்பு, அயன் பாக்ஸு, ஃபேனு, மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜ், இது எல்லாமே என்னது தான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதெல்லாமே ஒரு செட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் அ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்கிறோம். புக்ஸு எல்லாமே எங்கே இருக்குமாம்மா? டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில் எல்லா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ், எல்லா கலர்ஸையுமே கலெக்ட் பண்ணுங்கள். எங்கே உள்ள கலர்ஸ்? ரெயின்போவில் இருக்கக்கூடிய கலர்ஸ். ரெயின்போவோட கலர்ஸ் எங்கே இருக்கும்? எல்லா கலர்ஸ்லேயுமே ரெயின்போவோட இது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கோம். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்னால் நமக்கு தெரியும் 1 2 3 5 7 11 13 அப்படி எழுதியிருப்போம் இல்லையா, அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த செட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இங்கே பாருங்கள், நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா, செட்டில் 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதிடுவோம் இல்லையா, அப்போ இது செட்டில் வரும். இதே வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொன்னால், ஆல்ஃபபெட் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, A to Z வரைக்கும் எல்லாமே ஆல்ஃபபெட் தான் இங்கிலீஷு. அப்போ நம்மளால் அதை எழுத முடியும் இல்லையா, கலெக்ஷன் பண்ண முடியும். அப்போ இது செட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட் இன் ஏ கிளாஸ். கிளாஸில் குட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னா முடியாது. எந்த கிளாஸில் எங்கே அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் இருக்கணும் இல்லையா, டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்கும்போது அதனால் நம்மளால் செட்டில் எழுத முடியாது. ஸோ இங்கே வந்து நாட் செட். இதே கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? டாப் டு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லாம் டெல்லின்னு சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் போய் எழுதிடுவீங்கல்ல, அப்போ இதில் எழுத முடியும். அப்போ இது என்னது செட்டு. ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். எந்த கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதில் எந்த ஃப்ளவர்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எந்த கார்டன்னு ஒரு மென்ஷன் பண்ணலை, ஏதோ ஒரு கார்டன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் எழுத. இதே வந்து இன் யுவர் கார்டன் சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளால் நம்ம வீட்டில் என்ன ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எழுத முடியும். அப்போ இங்கே கொஷினில் இன்ன கார்டன் ஒரு பர்டிகுலராக சொல்லாததுனால இது வந்து நம்மளால் செட்டு எழுத முடியாது. ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் என்னென்னலாம் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். நம்ம 1 2 3 5 7 11. ஸோ இது எல்லாமே என்னது, இது மாதிரி எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா, இது எல்லாம் தான் என்னென்னு சொல்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எதுக்குள்ளே எழுதுகிறோம்? ஒரு செட்டுக்குள்ளே தான் எழுதுகிறோம் இல்லையா. அப்படி இதை தான் நம்ம செட் ஆஃப் லாங்குவேஜ், செட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ இது ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணால் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, செட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஆட் நம்பர்ஸ் தானே, இதெல்லாம் ஆட் நம்பர், ப்ரைம் நம்பர் ப்ளஸ் ஆட் நம்பரும். இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அதில் எப்படிலாம் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கலாம். ஓகேவா? அது நமக்கு புரிகிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 1 3 5 7 9 11 அப்படின்னு எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேவா? இது இப்படியும் நம்ம வந்து எழுதலாம். இன்னொன்று கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எக்ஸ்னு ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் எல்லா ஆட் நம்பரும் இருக்குது. இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போடலாம், 3 போடலாம், 5 பண்ணலாம், 7 இருக்கலாம், 9 இருக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் நம்பர்ஸ் மாற்றி போட்டே இருக்கலாம். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்லேயே வந்து 3 ஃபார்மில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்று வந்து பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, இல்லைனா அது வந்து ரூல் ஃபார்ம்னு சொல்லலாம். ஆனால் அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் இல்லைன்னா டேப்லர் ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து வேர்ட்ஸில் தான் நம்ம எழுதியிருப்போம். சரியா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா வேர்ட்ஸில் எழுதுவோம். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி எழுதுவோம் அப்படின்னா, த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஒரு ஹோல் நம்பர் இருக்குது அப்படின்னா, இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதலாம். செட் ஆஃப் ஆல் வவல்ஸ். ஆல்ஃபபெட்டில் என்னெல்லாம் வவல்ஸ் இருக்கும்? AEIOUன்னு எழுதலாமா? இதை மட்டும் எழுதலாம். அப்படி தானே ஆல்ஃபபெட்டில் வவல்ஸை மட்டும் நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? இதை தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை டேரெக்டாக எழுதாமல் நம்ம வேர்ட்ஸில் எழுதுகிறோம். வேர்ட்ஸில் எழுதி அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம் அல்லது ரூல் ஃபார்ம்னு சொல்லலாம். செட் பில்டர் ஃபார்ம் வந்து
எப்படி நம்ம சிம்பிள் இங்கே வந்து என்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. 2 கோலன் வைக்கிறோம் இல்லையா, இந்த கோலன் வச்சோ இல்லைன்னா வந்து ஒரு லைன் இந்த மாதிரி ஹேஷ் கொடுக்குறோம் அப்படின்னா சச் தட் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போது ஏயோட இதில் பாருங்கள், X:X இஸ் அ வவ்வல். இந்த சிம்பிள் கொடுத்தா என்ன சொன்னோம், சச் தட். X இஸ் அ வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அ வவ்வல் இன் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இது வவ்வல்ஸு, இந்த எக்ஸ் தான் வந்து வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பில்டர் நார்மலாக டிஸ்கிரிப்ட் பண்ணி எழுதுனா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதுலேயே இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம வந்து சர்ச் தட் பண்ணி எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது செட் பில்டர் இல்லைனா ரூலர் ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் வந்து சர்ச் தட் இப்படி கோலன் வச்சாலும் சரி, இந்த ஹேஷ் இந்த சிம்பிள் இந்த ஸ்டாண்டிங் லைன் போட்டிருந்தாலும் சரி தான், இது வந்து என்னது சச் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூமே இந்த ஹோல் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. எக்ஸோட வேல்யூ எல்லாமே வவல்ஸாக இருக்குது, இல்லை எக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், எக்ஸ் எல்லாமே ஆட் நம்பராக இருக்கலாம், இல்லை ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா, எக்ஸ் இஸ் அ ஈவன் நம்பர், எக்ஸ் இஸ் அ ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, இந்த மாதிரி எழுதுறது தான் என்னது பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்டு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறதும் டேப்லெட் ஃபார்முங்கிறது ரெண்டும் ஒன்று தான். இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏயோட வேல்யூஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, வவ்வல்ஸு ஆல்ஃபபெட்டில் இருக்க வவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், AEIOUன்னு எழுதுகிறோமா, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, ஆல்ஃபபெட்டில் இருக்கிற வவல்ஸ் அப்படின்னு சொல்லி ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொன்னால் இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதுறோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கேர்லி ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போட்டு இப்படி ஹேஷ் சைடில் சென்டரில் ஒரு லைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸோட வேல்யூ எல்லாமே இந்த ஏங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதே வந்து ஒரு கோட கிராஸ் லைன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து எம்டி செட் இல்லைனா நல் செட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் எம்டி தான். ஓகேவா, அந்த கேர்லி ப்ராக்கெட் வந்து ஜஸ்ட் இப்படி போட்டிருப்போம், அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா எம்டி செட் இல்லைனா நன் செட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு நேம் கூட சொல்லலாம், வாய்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா கேர்லி செட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஓ போட்டு ஒரு ஹேஷு நடுவில் வந்து சென்டரில் ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல் செட்டுன்னு சொல்லுவோம். இது எப்படி போடலாம், இல்லைனா இப்படி சைடாக போட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து சிங்கிள்டன் செட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து உள்ளே வந்து ஒன்லி ஒன் எலமெண்ட் தான் இருக்கும். அதாவது செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா, ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எத்தனை ஈவன் ப்ரைம் நம்பருக்கு ஒன்று தான் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒன்லி ஒன் எலமெண்ட் தான் இருக்கும், ஒன்லி ஒன் எலமெண்ட். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓகே நம்ம அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி அத்தை மாமா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் ஃபைனைட் செட்டு. அதே வந்து இன்ஃபினைட் செட் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இருக்குது, இப்படி எக்ஸட்ரா போடும்போது அதில் வந்து என்ன இருக்குது, இங்கே நம்பர் ஆஃப் எவ்வளோன்னே சொல்லவே முடியாது. இங்கே நம்பர் ஆஃப் போயிட்டே இருக்கும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபினைட் செட், அதாவது எண்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறது இன்ஃபினைட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஏன்னு ஒரு செட் இருக்குது, ஏன்னு ஒரு நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு இருக்குது. அதே மாதிரி பிலையும் 5 6 7 8 இருக்குது. சரியா, இப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4. அப்போ என் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு 4, இங்கே என் ஆஃப் பி பார்க்குறோம். நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3 4. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டும் 4 4 ஈக்குவலாக இருக்கா, அதுதான் நம்ம ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈக்குவல் செட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல் செட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட் பார்க்கும்போது 1 2 3ன்னு இருக்குது, பியோட எலமெண்ட் பார்க்கும்போது 1 2 3 இருக்குது. சேம் நம்பர்ஸ், அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மிரர் இமேஜ் மாதிரி இதில் இருக்கிற இமேஜஸ் இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இப்போ ஈக்குவல் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னால் 1 2 3 இங்கேயும் 1 2 3 இருக்கா, உங்கேயும் 1 2 3 இருக்கா. அப்போ ஏபி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, அப்படி ஈக்குவலாக இருந்தால், அதாவது இதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல் செட். இப்போ இதில் இருக்கிற இமேஜஸ் மூணுமே இங்கேயும் சேமாக இல்லாமல் இருந்தால் அது வந்து அன்ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏல வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எர்த்து, சரியா, எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், இந்த மாதிரி 3 இது என்ன இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா பிளானட்டில் இருக்குமா, அதை தான் நம்ம வந்து யூனிவர்சல் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த பிளானட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், யூனிவர்சல் செட்டாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா யூனிவர்சல் செட் அப்படிங்கிற அந்த வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் யூனிவர்சல் செட்டாக தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்செட்டு. சப்செட்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குது, 2 செட் இருக்குது. ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது, சரியா. இது ஏ செட்டு, இது வந்து பி செட்டு. ஓகேவா, இப்போ ஏ செட்டையும் பி செட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 1ங்கிற எலமெண்ட் வந்து ஏயோட சப்செட் தான் பின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஏல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பியில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஏ வந்து பியோட சப்செட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ 1 இங்கே இருக்கா, இருக்குது. ஓகே, 2 இருக்கா, இருக்குது. 3 இருக்கா, இருக்குது. அப்போ இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இங்கே இருந்ததுன்னா அது ஏயோட சப்செட் என்னது, பின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சப்செட்டை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டினோட் பண்ணிப்போம். ஒரு சி மாதிரி போட்டு கீழே வந்து ஒரு ஹேஷ் லைன் கொடுத்துருப்போம், அண்டர்ஸ்கோர் போட்டிருப்போம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏயோடைய சப்செட் தான் பி அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். ஓகேவா, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து இதோட சப்செட் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கிராஸ் போட்டிருந்தா இது சப்செட் கிடையாது, ஏயோட சப்செட் இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே வந்து 1 2 3ன்னு இருக்குது. இது இதோட சப்செட் தானா அப்படின்னு கேட்டால் இது என்னது தான், இதோடைய சப்செட் தான். அதுவே இப்போ 2 4 இருக்குது, இங்கே வந்து 1 2 3ன்னு இருக்குது. இப்போ இந்த 2 இதில் இருக்கா, இருக்குது. 4 இருக்கா, இல்லை. அப்போ இது சப்செட் கிடையாது. இதில் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா பியோட சப்செட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து என்னது சப்செட்னு நம்மளால் சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அ சப்செட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்குது, 1 2 5, பிக்கு வந்து 1 2 3 4 5. இதில் இருக்க 3 நம்பருமே இதில் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஓகே, இது வந்து செட்டு தான். அதே டைமில் இப்போ இதில் இது எல்லாமே ஈக்குவலாக அதில் இருக்கக்கூடாது, ஈக்குவல் செட் மாதிரி அதில் இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்படி இல்லாமல் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பியாக இருந்தால் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இங்கே என் ஆஃப் பி எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா, அதனால தான் இதை வந்து நம்ம ப்ராப்பர் செட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஸ்ஜாயின்ட் செட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு எலமெண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, பின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. இது ரெண்டுமே எப்படி இருக்குது, இதில் இருக்கிறது இது ரெண்டு டச் ஆகுதா, டச்சே ஆகாது. அப்படி டச் ஆகலாம், ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்னா எந்த ஒரு காமன் எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னால். இப்போ இதில் செட்டு வந்து ஏக்கு வந்து 1 2ன்னு எடுத்துருக்கோம், இதுக்கு வந்து 3 4ன்னு எடுத்துருக்கோம். இதுக்கும் காமன் எதுவும் இருக்கா, இல்லை. அப்போ இதுக்கு எந்த கனெக்ஷனுமே இருக்காது, இன்டர்செக்ஷனே கிடையாது. எந்த எல்லாமே நல் செட்டு தான் சொல்லுவோம். அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பவர் செட். பவர் செட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிறதுல வந்து 2 3ன்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு சப்செட் அப்படின்னு சொல்லி எழுத சொன்னால் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 2 எழுதலாம், 3 எழுதலாம், இன்னொன்று எழுதலாம். என்னென்னா 2 3ன்னு எழுதலாம். ஸோ இதோட சப்செட்ஸ் அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். இல்லை அப்படின்னா இன்னொன்று நல் செட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதில் இருக்கிற எலமெண்ட் செட்
இந்த செட் வேல்யூஸை வச்சே இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வச்சே நம்ம என்ன பண்ணுறோம் தனியாக செட்ஸ் எழுதுகிறோம் சப்செட்ஸ் எழுதுகிறோம். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க அந்த செட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக எழுதுகிறோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கார்டினல் நம்பர். இங்கே 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்கா அதுதான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம் n of a equal to 6ன்னு எழுதுகிறோம். பிக்கு அதே மாதிரி 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அதான் n of b is equal to 6 எலமெண்ட்ஸ்னு எழுதுகிறோம். ஓகேவா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட்டுன்னு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.